ஒரு இரவு அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு இளைஞனின் மனதில் புயல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. இந்த நாட்டை நான் விடுவிக்காமல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்ற உறுதி அவன் உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருந்தது. அந்த இளைஞன்தான் பின்னாளில் நேதாஜி என்று உலகம் முழுவதும் மரியாதை பெற்ற சுபாஷ் சந்திர போஸ். 1897ஆம் ஆண்டு கட்டக் என்ற நகரத்தில் பிறந்த அவர் சிறுவயதிலிருந்தே தனித்துவமான எண்ணங்களைக் கொண்டிருந்தார். படிப்பில் சிறந்து விளங்கினார், ஒழுக்கத்தில் முன்னுதாரணமாக இருந்தார். ஆனால் அவரது உள்ளத்தில் அடிக்கடி எழுந்த கேள்வி ஒன்று: என் நாடு ஏன் இன்னும் பிறரின் ஆட்சிக்குள் உள்ளது? அந்த கேள்வியே அவரை சாதாரண வாழ்க்கையிலிருந்து விலக்கியது. இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றது அவரது மிகப்பெரிய சாதனையாக இருந்தாலும் அந்த உயர்ந்த பதவியை அவர் நிராகரித்தார். அவருக்கு அதிகாரமும் சுகவாழ்க்கையும் தேவையில்லை, நாட்டின் சுதந்திரமே முக்கியம். அந்த ஒரு தீர்மானம் அவரது வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றியது. பின்னர் அவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து 1938ஆம் ஆண்டு அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இளம் வயதிலேயே அந்த உயர்ந்த பொறுப்பை ஏற்ற அவர் நாட்டின் முன்னேற்றத்திற்கான பல திட்டங்களை முன்வைத்தார். ஆனால் அமைதியான போராட்ட முறைகள் அவரது தீவிர எண்ணங்களுடன் பொருந்தாததால் அவர் அந்த பதவியை விட்டு விலகினார். பின்னர் ஃபார்வர்ட் பிளாக் என்ற இயக்கத்தை தொடங்கி தனது சுயமான அரசியல் பாதையை உருவாக்கினார். பிரிட்டிஷ் ஆட்சியின் கண்காணிப்பில் இருந்தபோதிலும் அவர் தைரியமாக தப்பிட்டு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தார். வேடமிட்டு பல தடைகளை கடந்து சென்ற அவரது அந்த தப்பிப்பு ஒரு சாகசமான நிகழ்வாகும். வெளிநாடுகளிலிருந்து ரேடியோ வாயிலாக இந்திய மக்களிடம் உரையாற்றி அவர்களின் மனதில் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் விதைத்தார். வேர்ல்ட் வார் II காலத்தை பயன்படுத்தி அவர் ஜப்பானின் ஆதரவுடன் இந்தியன் நேஷனல் ஆர்மி படையை வலுப்படுத்தினார். அந்த படையில் பெண்களுக்காக ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் என்ற பிரிவை உருவாக்கியது அவரது முன்னோக்கிய சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. பெண்களும் சமமாக நாட்டுக்காக போராட வேண்டும் என்ற அவரது எண்ணம் அதில் பிரதிபலிக்கிறது. 1933ஆம் ஆண்டு அவர் புரோவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அரசை அறிவித்தார். அந்த அரசு தன்னுடைய கொடி, நாணயம், அஞ்சல் முத்திரை ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியது. மேலும் பல நாடுகளின் அங்கீகாரத்தையும் பெற்றது. இது இந்தியா இன்னும் அடிமை நிலையில் இருந்த காலத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அரசியல் சாதனையாகும். அவரது தலைமையில் INA படைகள் வடகிழக்கு இந்திய எல்லைகளில் நுழைந்து இம்பால் மற்றும் கோகிமா பகுதிகளில் போராடின. அதேபோல் அந்தமான் மற்றும் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் பகுதிகளை கைப்பற்றி அவற்றுக்கு ஷஹீத் மற்றும் ஸ்வராஜ் என்ற பெயர்களை வழங்கினார். இது சுதந்திரத்தின் அடையாளமாகும். 1945ஆம் ஆண்டு அவரது மரணம் குறித்து வெளியான விமான விபத்து செய்தி இன்னும் மர்மமாகவே உள்ளது. அவர் உண்மையில் உயிரிழந்தாரா என்பது இன்றளவும் உறுதியாக தெரியவில்லை. அவர் உயிருடன் இல்லாவிட்டாலும் அவரது சிந்தனைகளும் சாதனைகளும் என்றும் உயிருடன் இருக்கின்றன. ஒரு மனிதனின் உறுதி ஒரு நாட்டின் சுதந்திர கனவாக மாற முடியும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் அவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற பெயர் ஒரு வரலாறு மட்டுமல்ல, அது தைரியம், தியாகம் மற்றும் முடிவில்லா போராட்டத்தின் நிலையான சின்னமாகும்.